வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான, சொல்லப்போனா ஒரு புரட்சிகரமான யோசனைய பத்தி ஆழமா பார்க்க போறோம். உலக பொருளாதாரத்தையே மாத்தி அமைக்கலாம்னு சொல்றாங்க இத. இது அல்ஜீரியாவை சேர்ந்த அப்துல் காதர் ஹஷாஷ்னா முன்வைக்கிற மன்சுமத் அல் ஆலமீன் அல் மாலியா. சிம்பிளா சொன்னா இரு உலகங்களின் நிதி அமைப்பு. அதாவது பழங்கால இஸ்லாமிய கொள்கைகளையும் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியையும் ஒன்னா சேர்க்கறாங்க. தங்கம், நேரம், அப்புறம் உங்க மொபைல் சிம் கார்டு, இது எல்லாம் வச்சு ஒரு புது குளோபல் ஃபைனான்சியல் சிஸ்டம். இதோட நோக்கம் பணவீக்கம் இருக்காது, வட்டி அதாவது ரிஃபா இருக்காது, வறுமையையும் ஒழிக்க முடியும்னு சொல்றாங்க. வாங்க இது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இந்த சிஸ்டமோட அடிப்படை என்ன? இது எப்படி வேலை செய்யும்னு சொல்றாங்க? இதோட பேஸ் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய ஜகாத் கொள்கைகள் இருக்கு இல்லையா? குறிப்பா அந்த 2.5% விகிதம், அப்புறம் 85 கிராம் 18 கேரட் தங்கங்கிற நிசாப் அளவு. இதோட இப்போ இருக்கிற டெக்னாலஜி, அதாவது ஏஐ, பயோமெட்ரிக்ஸ், மொபைல் சிம் கார்டு இதெல்லாம் சேர்க்கறாங்க. ஓ சரி, இதுல 2 வகை கரன்சி பத்தி பேசுறாங்களே, முதல்ல அந்த தங்க நாணயம் அத பத்தி சொல்லுங்க. ஆமா, முதல்ல இது டிஜிட்டல் கோல்ட் கிராம் கரன்சி, 18 கேரட் தங்கத்தை அடிப்படையா கொண்டது. இது கிட்டப்பட்ட உங்க மொபைல் போன் ரீசார்ஜ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதோட மதிப்பு நேரடியா தங்கத்தோட இணைஞ்சிருக்கும். அப்போ தங்கம் ஏறுனா இதுவும் ஏறும், இறங்குனா இறங்கும். கரெக்ட். தங்கம் ஏறுனா வேல்யூ கூடும், குறைஞ்சா குறையும். இதுவே ஒரு ரிசர்வ் மாதிரி. அதனால பணவீக்கம், வட்டி இதெல்லாம் இருக்காதுன்னு இவங்க சொல்றாங்க. இன்னொன்னு, இதுக்கு இன்டர்நெட் கூட தேவையில்லையா. மொபைல் சிம் டெக்னாலஜி, அந்த துறையா சேட்டலைட் போன் மாதிரி நேரடி சேட்டலைட் இணைப்புல இயங்கும்னு சொல்றாங்க. பிளாக் செயின் மைனிங் எல்லாம் கிடையாதா? அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. இது ஒரு நேரடி சிஸ்டம் மாதிரி. ஆனா தங்கத்தை பேஸ் பண்ண சிஸ்டம்ல முன்னாடி சில சிக்கல்கள் வந்திருக்கே, அதை எப்படி சரி செய்வாங்க? அது பத்தின டீடைல்ஸ் ரொம்ப இல்ல. ஆனா இது டிஜிட்டல் பயோமெட்ரிக் பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறதால அந்த பழைய சிக்கல்கள் வராதுன்னு நினைக்கிறாங்க போல. சரி, இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கரன்சி இருக்கு, நேர நாணயம். ஆமா ஆமா, அந்த தங்க நாணயத்தை நேர நாணயமா மாத்த முடியும்னு சொல்றாங்களே, அது எப்படி? கொஞ்சம் புரியலையே. இதுதான் ரொம்ப யுனிக்கான கான்செப்ட். அந்த ஜகாத்தோட நிசாப் அளவு இருக்கு இல்லையா, 85 கிராம் தங்கம், அதோட மதிப்பை எடுத்து ஒரு ஹிஜ்ரி வருஷத்துல மொத்தம் எத்தனை மணி நேரம் இருக்கோ அவங்க கணக்குப்படி 348 நாள் வச்சு அதால வகுக்கறாங்க. ஓ, வகுத்து? ஆமா, வகுத்து ஒரு மணி நேரத்தோட மதிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நேர நாணயம். நீங்க போன் பேசவோ இன்டர்நெட் யூஸ் பண்ணவோ இந்த நேர நாணயத்தை பயன்படுத்தும் போது அந்த பேலன்ஸ் எரிக்கப்படுது. அதாவது சிஸ்டம்ல இருந்து காணாம போயிடுது. பர்ன் பண்றாங்களா? ஓகே. ஆமா, இதனால புழக்கத்துல பணம் அதிகமாகாது, பணவீக்கம் வராதுன்னு சொல்றாங்க. இதுக்காக நோவாவோட கடிகாரம்னு ஒரு புது டைம் யூனிட்டையும் சொல்றாங்க. ஆக நேரத்தையே பணமா மாத்தி யூஸ் பண்ணா அது அழிஞ்சு போகுது. இதுதான் கான்செப்ட். சரி, ரொம்ப சிம்பிளா சொன்னா அதுதான். ஓகே, இது கேட்க ரொம்ப லட்சியமா இருக்கு. இதனால யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும்? என்னென்ன நன்மைகள்னு லிஸ்ட் பண்றாங்க? அவங்க சொல்றபடி பார்த்தா பேங்க், கவர்மெண்ட், தனி மனுஷன் எல்லாருக்குமே நன்மைதான். முக்கியமா பணவீக்கம், வட்டி, பேங்க் சார்ஜ், வரி, சுங்கவரி இது எதுவுமே இருக்காதான். 0. எனது 0% வரி, 0% கட்டணமா? அப்போ அரசாங்கம் எப்படி நடக்கும்? ரோடு போடுறது, மத்த சேவைகள், இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வரும்? அது ஒரு முக்கியமான கேள்விதான். இந்த சிஸ்டம் லாப நோக்கம் இல்லாம இயங்கணும், ஜகாத் மூலமா நிதி வரும்னு சொல்றாங்க. ஆனா 0% வரி நடைமுறையில எப்படி ஒத்து வரும்னு விரிவா விளக்கல. அப்புறம் ஜகாத்தை ஆட்டோமேட்டிக்கா விநியோகம் செஞ்சு வறுமையை ஒழிக்கலாம், சிட்டிசன்ஸோட ப்ராஜெக்ட்களுக்கு 100% ஃபண்டிங், அதுவும் இஸ்லாமிய முராபஹா முறையில, நியாயமான சம்பளம், 85 கிராம் தங்கத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. இவ்ளோ பெரிய ஒரு சிஸ்டம், பாதுகாப்பு, செக்யூரிட்டி எப்படி? அதுக்குதான் ஏஐ, பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களாம். கைரேக, கண்ணு, முகம், குரல், ரத்தம், நடக்கிற ஸ்டைல் வரைக்கும் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுவாங்களாம். பேப்பரே இல்லாம எல்லாம் டிஜிட்டல், ரொம்ப சேஃப், எஃபிஷியன்ட் சிஸ்டமா இருக்கும்னு நம்புறாங்க. சரி, இந்த ப்ரொபோசல கத்தார் நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அவங்களோட கத்தார் நேஷனல் விஷன் 2030 திட்டம் இருக்கே, அதோட இதை எப்படி லிங்க் பண்றாங்க? நியாயமான உலக நிதி அமைப்போட தலைநகரமா மாற இது ஒரு வரலாற்று வாய்ப்புன்னு சொல்றாங்க. ஓ சரி, இந்த முழு சிஸ்டமோட அறிவுசார் சொத்துரிமை, அதாவது ஐபி ரைட்ஸ், அதையும் விக்கிறதா சொல்றாங்களே, அதோட விலை? ஆமா, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
பெர்சன்டேஜ் கணக்குல விலை சொல்றாங்க. 100% உரிமைக்கு 1 ட்ரில்லியன் யூரோக்கு மேல போகும்னு சொல்றாங்க. ஆனா பேமெண்ட் முறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படின்னா? வாங்குறவங்க அவங்களோட பெஸ்ட் வருடாந்திர வருமானம் எவ்வளவோ அதுல 2.5% மட்டும் வருஷா வருஷம் கட்டினா போதுமா, மொத்த விலை முடியற வரைக்கும். இங்கேயும் அந்த ஜகாத் 2% வருது பாருங்க. ஆஹா, பழைய மத கொள்கைகள், புது டெக்னாலஜி, தங்கம், நேரம், சிம் கார்டு எல்லாம் சேர்ந்து பணவீக்கம், வட்டி, வறுமை மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்குமா? இல்ல இது வெறும் தியரியா, ஒரு கனவா நின்னுடுமா? இதுதான் இப்போதைக்கு பதில் இல்லாத கேள்வி. ஐடியா ரொம்ப பெருசு, லட்சியம் அபாரமானது. ஆனா நடைமுறையில உள்ள சவால்கள் டெக்னிக்கலா பொலிட்டிக்கலா நிறைய இருக்கு. ஆனாலும் இது ஒரு முக்கியமான சிந்தனையை தூண்டுது இல்லையா? குறிப்பா பணத்தோட மதிப்பே நேரம் கூட இணைக்கிறாங்க பாருங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க நேரத்துக்கு ஒரு பண மதிப்பு வந்தா, நீங்க வேலை செய்யற நேரத்துக்கு, நீங்க ஓய்வா இருக்கிற நேரத்துக்கு அது எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சிஸ்டம் வந்தா இந்த உலக பொருளாதாரமே எப்படி மாறும்? இத பத்தி யோசிங்க.